தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடன் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, இந்த சூசியருடைய அன்பு பிள்ளைகளை, இந்த அருமையான நாளிலே நாம் அனைவரும் சூசியர் வழியாக இறைவனிடத்தில் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து நம்முடைய தேவைகளுக்காகவும் சிறப்பாக இந்த கொரோனா தாக்குதலிலிருந்து உலகம் விடுபட வேண்டி இத்திருப்பலியை வரவேற்று கொண்டாடுவோம். மேலும் இந்த திருப்பலியானது ஜேக்கப் தினேஷ் ஆண்டோர் ரெமிலா இவருடைய 10வது திருமண நாள் நன்றி திருப்பலி ஆகும். ஆல்வின் பாபா எங்களுடைய 5வது திருமண நாள் நன்றி திருப்பலி ஆகும். அண்டோனி லூயிஸ் எங்களுடைய குடும்பங்களுக்காகவும், திரு சேகர் எங்களுடைய உடல் சுகத்திற்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இறைவன் புனித சூசையருடையாக குடும்பத்தினரை சந்தித்து எல்லா நலமும் வளமும் வழங்கி வாழ்வில் மகிழ்ச்சி மனநிலையில் சமாதானம் அடைய வேண்டி திருப்பதியை தொடர்ந்து கொண்டாடும். பலி ஒப்புகளுக்கு தகுதி வருகிறவர்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய உடைய பாவங்கள் குற்றங்களை நினைத்து மன வருகிறோம். உங்கள் இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வு கழித்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூயாவியானவரால் ஒன்று சேர்க்கப்பட்ட உமது திருச்சபை முழு இதயத்தோடும் மீது பற்றுதல் கொண்டிருக்க செய்தருளமை வேண்டுகின்றோம். புனித சூசையருடைய உதவியால் இத்திருவை தூய இதயத்துடன் உம்மோடு இந்நாள் ஒன்றித்திருக்க செய்வீராக. உம்மோடு தயாவியானவருடைய ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வளர்ச்சியையும் உரிமை பேற்றையும் உங்களுக்கு தரவல்ல கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 28 முதல் 38 முடிய. அந்நாட்களில் பவுல் எபேசு சபையின் மூப்பர்களிடம் கூறியது: தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கிக் கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்துக்கொள்ளுங்கள். உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுள் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்ப விடாதவாறு தாக்கும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவர். எனவே விழிப்பாயிருங்கள். 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவிற்கொள்ளுங்கள்.
இப்போது நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக. அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பெற்றையும் உங்களுக்கு தரவல்லது. எவருடைய பொன்னுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை. என்னுடைய தேவைக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைக்காகவும் இந்த என் கைகளே உழைத்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டுமென்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். அதோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்றும் கூறினேன். இவற்றை சொன்ன பின் அவர் முழந்தாள் படியிட்டு அவர்கள் எல்லோருக்கும் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார். பின் எல்லாரும் பவுலை கட்டி தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர். இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழி அனுப்பி வைத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, என் பக்கம் இருக்கின்றார். அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவே. அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவே. ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. என் ஆற்றலவரே, என் மீட்பும் அவரே, பலன் தந்து என்னை என்னாலும் காப்பவரே. என் கோட்டையவரே, என் நலனும் அவரே, என் முன்னும் பின்னும் எனக்குண்டு வருபவரே. என் ஆற்றலவரே, என் மீட்பும் அவரே, பலன் தந்து என்னை என்னாலும் காப்பவரே. என் கோட்டையவரே, என் நலனும் அவரே, என் முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்து வருபவரே. என்னை உள்ளங்கையில் பொறித்து காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். உள்ளங்கையில் பொறித்து காலமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களே இறைவனை வாழ்த்திடவே. என் மன்னவா உன்னை பாடவே என் உள்ளம்
அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாற்றி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 இறைவசனங்கள் 14 முதல் 19 வரை. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உன் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உன் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்கள் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மிடம் வருகிறேன். என் மகிழ்ச்சி அவர்கள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும் போதே இதை சொல்கிறேன். உன் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவரை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நான் வேண்டவில்லை, தீயோரிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டும் என்றே வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியர்களும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவராகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, தூய ஆவியாருடைய கொடைக்காக நம்மையே நாம் தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அவருடைய பெந்தைகோஸ்து என்னும் தூய ஆவியுடைய விழாவை நாம் சிறப்பாக கொண்டாட இருக்கின்றோம். இன்று அருமையான ஒரு நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். அதில் இறைமகன் இயேசு இன்று நமக்காக ஒரு அழகான ஜெபம் சொல்வதை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த ஜெபத்தின் மூலமாக இதை மறைவல்லுநர்கள் இது என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த ஜெபத்தை குருத்துவ ஜெபம் என்று அழைக்கின்றார்கள். இந்த ஜெபத்தின் மூலமாக இறைவன் நம் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்துள்ளார் என்பது நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. இதிலே 2 முக்கிய கருத்துக்காக இறைமகன் இயேசு நமக்காக இந்த உலகில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றார். அவருடைய வார்த்தையை பாருங்கள், அருமையான ஒரு ஜெபம், அருமையான ஒரு வார்த்தை. எந்த அளவிற்கு அவர் நம்மீது பாசம் கொண்டுள்ளார், நம்மீது அன்பு கொண்டுள்ளார், எந்த அளவிற்கு அவர் இந்த உலகத்தில் இருக்கும் போது இருந்த அன்பு இன்னமும் மாறாமல் இருக்கிறது. அவர் இந்த உலகத்தை விட்டு சென்றாலும் கூட அவர் இந்த உலகத்தின் மீது, உலகுள்ள மக்கள் மீது அவர் அதிகமாக ஒரு அன்பு வைத்து நாம் பார்க்கின்றோம். இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து பரம தந்தையிடம் இவ்வாறு ஜெபிக்கின்றார், தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு நற்பண்பு என்னவென்றால் ஒற்றுமையாக வாழ்வது. ஒற்றுமையாக வாழ்வு திருச்சபையில் நம்முடைய குடும்பத்திலும் ஒற்றுமையாக, ஏனென்றால் நாம் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அவருடைய மாட்சிமையால் நாம் நிரப்பப்பட்டிருக்கின்றோம். அவருடைய உருவத்தை நாம் கொண்டிருக்கின்றோம். எனவே இறைமகன் இயேசுவுக்கும் பரம தந்தைக்கும் இருந்த அந்த ஒற்றுமையானது நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும். நம்முடைய திருச்சபையை பாருங்கள், இறைமகன் இயேசு உருவாக்கிய ஒரே ஒரு கத்தோலிக்க திருச்சபை. இப்போது கிறிஸ்தவர் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவர்கள் எவ்வளவோ பிளவுபாடுகள், எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கின்றன, எவ்வளவோ சண்டை சச்சரவுகள். நான் ரோமன் கத்தோலிக், இன்னொன்று நான் பெண்டகோஸ்டல், இப்படி ஒவ்வொரு சபையாக, அது ஒவ்வொரு நாளும் இந்த காலான் போல ஒவ்வொரு நாளும் நான் அந்த சபை சேர்ந்தவர், நான் இந்த சபையை ஆரம்பிக்கிறேன், ஒவ்வொருவரும் நான் தான் ஆண்டவர், நான் தான் எல்லாம் என்று ஒவ்வொரு நாளும் திருச்சபையை அவன் உருவாக்கி கொண்டு இருக்கின்றான். இறைமகன் இயேசு எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக, இதுதான் அவருடைய முக்கியமான ஒரு நோக்கம். நாம் அனைவரும் அவரால் படைக்கப்பட்ட நாம் அனைவரும், அவருடைய பெயரால் திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் ஒரே மக்களாக அவருடைய குடையின் கீழ் நாம் வாழ வேண்டும். நம்முடைய குடும்பத்தை பாருங்கள், இந்த நம்முடைய குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கிறதா? அவர்கள் எல்லோரும் ஒன்றா இருப்பது போல, இந்த இறைவன் இயேசு ஜெபம் பண்ணுவது போல
நம்முடைய குடும்பத்தில் அந்த ஒற்றுமை இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சில நேரங்கள் நம்ம குடும்பத்தில் அந்த ஒற்றுமை இருப்பதில்லை. என்னன்னா அங்கே அன்பு இருப்பதில்லை, அங்கே மன்னிப்பு இருப்பதில்லை. எங்கே மன்னிப்பு இருக்கின்றதோ, எங்கே அன்பு இருக்கின்றதோ அங்கே ஒற்றுமை இருக்கும். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் ஒரு சில பிணக்குகள், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும், அண்ணனுக்கும் தங்கைகளுக்கும் தம்பிகளுக்கும், உறவினருக்கும் இடையே ஒரு சில கருத்து வேறுபாடுகள், அதன் மூலமாக சண்டை சச்சரவுகள், ஒற்றுமை பறிபோவதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். எனவே எப்போது நாம் ஒற்றுமையாக வாழவில்லையோ அப்போது நாம் கிறிஸ்தவர்களாக வாழ முடியாது என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெள்ள தெளிவாக தெரிவிக்கின்றது. எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் கொள்ள வேண்டிய முக்கியமான நற்பண்பு என்னவென்றால் அந்த ஒற்றுமை. இரண்டாவது, இறைமகன் இயேசு நமக்காக ஜெபிக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு ஜெபம் என்னவென்றால், உலகம் அவர்களை வெறுக்கிறது, நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நான் வேண்டவில்லை, தீயோரிடமிருந்து அவர்களை காத்துள்ள வேண்டும் என்று வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல என்று இறைமகன் இயேசு என்று நமக்கு தெள்ள தெளிவாக கற்பிக்கின்றார். இதில் நமக்கு என்ன தெரிகிறது என்றால், ஒவ்வொரு கிறிஸ்தவன் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட இந்த உலகினுடைய மாயை நாம் வாழக்கூடாது, இந்த உலகை சார்ந்த செயல்களில் நாம் ஈடுபடக்கூடாது. ஒரு சில நேரங்கள் தூய ஆவியாருடைய கனிகளை விட்டு அவருடைய வழிகாட்டும்படியை விட்டு மாறாக உலகம் காட்டுகின்ற அந்த சமாதானத்தை நாம் தேடி செல்கின்றோம். இயேசு அழகாக நற்செய்தி சொல், நான் காட்டிய சமாதானம், நான் உங்களுக்கு தந்த சமாதானம், அதுதான் உண்மையான ஒரு சமாதானம். உலகம் தரக்கூடிய சமாதானத்தை அல்ல நான் உங்களுக்கு தருகிறேன். என்னுடைய சமாதானம் அன்பான சமாதானம், மகிழ்ச்சியான சமாதானம், அமைதி இருக்கக்கூடிய ஒரு சமாதானம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் பாருங்கள், உலகம் எவ்வாறு செல்கின்றதோ, இந்த மனித இயல்பு எவ்வாறு செல்கின்றதோ அந்த வழியில் நாம் செல்கின்றோம். அவருடைய வழியில் நாம் செல்வதில்லை, அவருடைய இயல்புக்கு ஏற்றவர் நாம் வாழ்வதில்லை, உலகம் சார்ந்த செயல்கள். எனவே இயேசு அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைய நல்ல நாளில் கண்டிப்பாக இந்த இரண்டு ஜெபத்திற்காக நாம் கடவுளை ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். இரண்டு நற்பண்புகளுக்காக, இரண்டு நோக்கங்களுக்காக. ஒன்று, நம்முடைய குடும்பத்தில் ஒற்றுமை இருக்க வேண்டும், நம்முடைய பங்கில் ஒற்றுமை இருக்க வேண்டும், நம்முடைய திருச்சபையில் ஒற்றுமை இருக்க வேண்டும். நாம் ஒற்றுமையாக இருந்தாலே அது ஒரு பெரிய மாபெரும் நற்செய்தி விழா. நற்செய்தி நாம் அறிவிக்க வேண்டும் என்றால் வெறுமனே வார்த்தையால் அறிவிப்பதும் அல்ல, மாறாக நாம் ஒற்றுமையாக அன்பாக மன்னித்து வாழ்ந்தாலே அதுதான் உண்மையான ஒரு நற்செய்தி வாழ்க்கை, அதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அதைத்தான் இறைமகன் இயேசு நம்மிடம் விரும்புகிறார். எனவே இந்த ஒற்றுமை நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய உள்ளத்தில் எப்போது இருக்க வேண்டும் என்றும், மாறாக இறைவன் காட்டிய வழியில் நாம் செல்ல வேண்டும், இறைவன் காட்டிய வழியில் நாம் நடக்க வேண்டும். அவ்வாறு நடக்கும் போது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானது தூய்மையான ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எனவே இயேசுவில் அன்புக்குரிய மக்களே, இன்றைய நல்ல நாளில் கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் ஒரு சில நேரங்களில் அந்த தீயோருடைய செயல்கள் இருந்தாலும் கடவுள் நம்மை இன்று பாதுகாப்பார். இதைத்தான் நற்செய்தி சொல்லுகிறது. கடவுள் நான் உங்களை பாதுகாப்பது போல் நீரும் பரம தந்தையும் நம்மளை தொடர்ந்து பாதுகாப்பார், நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்முடைய இறைவன் நம்மோடு எப்போதும் இருக்கிறார். அஞ்சாதே, நான் எப்போது உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் எப்போது நம்மிடம் இருக்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்போம். ஆமென். சகோதர சகோதரர், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பொழுது எல்லாம் உள்ள தந்தையாய்
அமைதி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்றி இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து கொண்டாடப்படும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பு நிறைவு பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தை தாயே என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் மக்கள் நன்றி கூறுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபின் அவர் தம் சீடர்கள் எல்லோருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறையியல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் வாக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாக. தூயவரே நம் இறைவன் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. தூயவரே நம் இறைவன் தூயவரே தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே ஆண்டவரே. விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவரே, இமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று. இவ்வாறு எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு மாறுவனவாகும். பாடுபடவும் கனிந்து தம்மை கையளித்த போது அவர் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திரு இல்லத்தை விடுத்த நன்றி கூறி தாம் சிலர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து நிரப்பை விற்பனை உணர்ந்து வாழ்வதும் அவரது உடலை மீட்புதல் ரத்தத்தை மக்கள் கொடுக்கின்றோம். திருமண நமக்கு ஒளிமுறையை தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு நன்றி வருகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் மக்களும் எங்களை தூயாவை அருண்டு சேர்க்க வேண்டுமாய் மெய் தாழ்மையோடு கொண்டாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகம் பரவி இருக்கும் திருவாவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன் அந்தோனி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவாவை அன்பு நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுடன் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும். கடவுள் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சோசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்குகள் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இல்லாமல் இவனாகிய தந்தையை ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்று நமக்கு கூறியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவபடிக்கு நாம் பயிற்சி பெற்ற நாம் தொடர்ந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விளவிடாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் சிறப்பாக கொரோனா தொற்று நோயிலிருந்து உலக மக்களை அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவோடு அதில் மன்றாடுகிறோம். உடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் நோய் நொடியிலிருந்து விடுதலை பற்றி ஆதரவு இலக்கம் நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் வேறுபத்துக்காகவும் ஈசானுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே, எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கைகள் நோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு சமாதானத்தை ஒற்றுமை அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்று இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே உலகத்தின் பாவங்களை போக்குகின்றவர். இச்சமரியாருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எங்களிடத்தில் இருந்தவுடன் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா குணமடையும். பேராலே நமக்கு உதவி உண்டு. பௌலவத்தையும் பூலவத்தையும் படைத்தவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்பமாக. குருடர் பார்வை பெறவும், செவிடர் கேட்கவும், முடவர் நடக்கவும், தொழுநோயால் குணமும் சிற செய்த இறைவா, உடலுள்ள நோயால் இங்கு வந்து முன்மூலியதை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நீர் எங்களுக்கு ஆறுதல் அளிக்காவிட்டால் வேறு யார் ஆறுதல் அளிப்பார்? உம் இரக்கத்தினால் நாங்கள் அனைவரும் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் மீது உமது அருள் ஆசிரை பொழிந்து எங்களுக்கு சுகவாழ்வை அளிக்க தருளும். இதனால் நாங்கள் மேன்மேலும் உம்மை வாழ்த்தவும் புகழவும் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். வல்லமை மிக்க புனித சூசையப்பருடைய மன்றாட்டினால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சௌக்கியமாய் ஜீவிக்கவும், கடைசியாய் ஜீவிய காலத்தில் பாக்கியமான முடிவை அடைய விரும்புகிறவன் எவனோ அவன் புனித சூசையப்பர் உதவியை கேட்க கடவான். சௌக்கியமாய் ஜீவிக்கவும், கடைசியாய் ஜீவிய காலத்தில் பாக்கியமான
எலிசபெத்தாவும் சேசுவின் பிதாவாக எண்ணப்பட்டவரும் நீதிமானும் பிரமாணிக்கரும் பரிசுத்தரும் ஆகையால் தாம் மன்றாடி கேட்பதெல்லாம் பெற்றருள்கிறார். பாக்கியமான முடிவை அடைய விரும்புகிறவன் எவனோ அவன் புனித சூசேப்பரை கேட்க கடவான். காய்ந்த புல்லின் மேல் வளர்க்கப்பட்ட பாலனை ஆராதித்தவரும் பின்னும் அப்பரதேசத்தில் அத்திருப்பாலனை தேற்றியவரும் பின்பு காணாமல் போன அவரை துயரத்துடனே தேடி கண்டவரும் இவரே. சௌக்கியனாய் ஜீவிக்கவும் கடைசியாய் ஜீவிய காலத்தில் பாக்கியமான முடிவை அடைய விரும்புகிறவன் எவனோ அவன் புனித சூசேப்பர் உதவியை கேட்க கடவான். உலகத்தை சிருஷ்டித்த பரமகர்த்தர் அவருடைய கைத்தொழிலால் அமுது கொண்டார். பரமபிதாவினுடைய சுதன் இவருக்கு கீழ்ப்படிந்து ஏவல் செய்தார். சௌக்கியனாய் ஜீவிக்கவும் கடைசியாய் ஜீவிய காலத்தில் பாக்கியமான முடிவை அடைய விரும்புகிறவன் எவனோ அவன் புனித சூசேப்பர் உதவியை கேட்க கடவான். சேசுநாதரும் தேவமாதாவும் தமக்கு மரண வேளையில் உதவியாய் நின்றதைக் கண்டு அவர்கள் திருக்கரங்களில் அகமகிழ்ச்சியுடன் இன்பமான நித்திரை கொண்டார் போல் ஜீவித்தார். சௌக்கியனாய் ஜீவிக்கவும் கடைசியாய் ஜீவிய காலத்தில் பாக்கியமான முடிவை அடைய விரும்புகிறவன் எவனோ அவன் புனித சூசேப்பர் உதவியை கேட்க கடவான். பணகுடி பங்கின் பாதுகாவலரும் எங்களுக்கெல்லாம் ஞான தந்தையுமான புனித சூசையப்பரே, நாங்கள் மன்றாடி கேட்பதெல்லாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து சௌக்கியனாய் ஜீவிக்கவும் கடைசியாய் ஜீவிய காலத்தில் பாக்கியமான முடிவை அடைய விரும்புகிறவன் எவனோ அவன் புனித சூசேப்பர் உதவியை கேட்க கடவான். உங்களுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் வணக்கமும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவுளே. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் எதிரிகளிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.